full of praises. இந்த வேதமானது துதியினால் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். A Christian is the one who is full of praises. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் துதியினால் நிரம்பினவனாகவே இருக்கிறான். Dear people, when life goes smoothly, everybody is really joyful. வாழ்க்கையானது சுமூகமாக போய்கொண்டிருக்கும் பொழுது எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க. Even the worldly people, they are happy. உலக பிரகாரமான மக்களும் கூட சந்தோஷமாக இருக்கிறார்கள். So what is the difference between being a Christian? அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனுடைய வாழ்க்கையினுடைய வித்தியாசம் என்ன? The worldly people will be discouraged, or in many ways they will try to even find their lives not a blessed one. உலக பிரகாரமான மக்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல சுமூகமான ஒரு மனநிலையோடு இருப்பதில்லை. சோர்ந்து போகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பட் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் எல்லா காலத்திலும் அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறான். பட் எ கிறிஸ்டியன் praises God at all times. எல்லா காலத்திலும் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். Psalm 34:1. This is a wonderful psalm. இது ஒரு அருமையான சங்கீதம். I have already told you that David was in a foreign land. தாவீது ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறான். His life was greatly in threat. அவனுடைய வாழ்க்கையானது ஒரு ஆபத்தில் இருக்கிறது. Probably the king also may kill him. ராஜாவானவன் அவனை கொல்லுவதற்கேதுவான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பட் டேவிட் சேஸ், தாவீது சொல்கிறாரு, I will praise God at all times. எல்லா சூழ்நிலைகளிலும் எக்காலத்திலும் நான் தேவனை ஸ்தோத்திரிப்பேன். How is it possible? இது எப்படி முடியும்? Because a Christian is not the one who is really be guided and motivated by the circumstances alone. ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மூலமாக, சந்தர்ப்பங்களின் மூலமாக மாத்திரம் அவன் வழிநடத்தப்படுகிறவன் அல்ல. He is guided by one person. ஒரு நபரினால் அவன் வழிநடத்தப்படுகிறான். He knows him personally. அவரை அவன் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறான். His trust is in him. உன்னுடைய நம்பிக்கை அவர் பேரில் இருக்கிறது. With the ups or downs, உயர்வோ தாழ்வோ, sickness or health, வியாதியோ அல்ல ஆரோக்கியமோ, His trust is in the Lord. உன்னுடைய நம்பிக்கை ஆண்டவரில் இருக்கிறது. Not only that, அது மாத்திரமல்ல, He knows that there is a God who has undertaken to guide him in this life. தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை வழிநடத்த முடியாத ஒரு தேவன் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான். He doesn't know the future. அவனுக்கு எதிர்காலம் தெரியாது. But he knows the one who knows his future. தன்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற ஒருவரை அவன் அறிந்திருக்கிறான். What a blessed life it is. என்ன ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. Dear people, truly Christians are the salt of the earth. கிறிஸ்தவர்கள் மெய்யாலுமே பூமிக்கு உப்பாய் இருக்கிறார்கள்.
Because God's main concentration in the world is upon His people alone. தேவனுடைய முழுமையான ஈடுபாடு தன்னுடைய மக்கள் பேரில் மாத்திரமே இருக்கிறது. It is true. As a creator, has got a concern for the other people. ஒரு சிருஷ்டிகராக மற்ற மக்கள் பேரில் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். But not as a savior. ஒரு இரட்சகராக இல்லை. But a true person who is chosen of the Lord, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவன், he knows that God works everything for the sake of His children in the world. இந்த உலகத்தில் தன்னுடைய மக்களின் நிமித்தமாக எல்லாவற்றையும் அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். Dear people, the whole world is going towards one aim. இந்த உலகம் முழுதுமாக ஒரே ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. Yes, the Father created the world. பிதாவானவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். He knew that the human race will fall. மனித சமுதாயம் விழுந்து போகும் என்பதை அவர் அறிந்திருந்தார். But still, He said, I will send my Son to redeem a certain number of people among the fallen generation. விழுந்து போன மக்கள் மத்தியிலே ஒரு குறிப்பிட்ட தொகையான மக்களை மீட்கும்படியாக என்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் நான் அனுப்பப் போகிறேன். Yes, it was promised 6,000 years back, almost. ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது வாக்கு பண்ணப்பட்டது. So from that time onwards, God is working in redeeming His chosen people from the world. அதிலிருந்து தேவன் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கும்படியாக அவர்களை வழிநடத்தும்படியாக செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். And after Jesus came, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பின்பாக He died for His people. தன்னுடைய மக்களுக்காக அவர் மரித்தார். It's a complete sacrifice. அது முழுமையான ஒரு பலி. It's a perfect one by which everyone who are chosen by the Lord will be redeemed. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் முழுமையாக அவர்கள் மீட்கப்படுவார்கள். How is it being possible? இது எப்படி முடிகிறதாக இருக்கிறது? Yes, God calls His children among all the people. எல்லா மக்கள் மத்தியில் தேவன் தம்முடைய மக்களை அழைக்கிறார். He calls them by name. தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். He calls them in such a way they will respond to the call of God. அவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு மறுக்காமல் இணங்கி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். When Saul was traveling to Damascus, Saul தமஸ்குவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த பொழுது, he was going for a purpose of destroying Christians. கிறிஸ்தவர்களை அழிக்கும்படி அவன் போய் கொண்டிருந்தான். But God called him. தேவன் அழைத்தார். Saul, Saul. He said, Who art thou, Lord? ஆண்டவரே நீர் யார்? It's a personal encounter. ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு அனுபவம். He said, Lord, what do you want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? How is it possible? இது எப்படி முடிந்ததாக இருந்தது? How was it? A person was destroying the very purpose of God has become the builder of it. இந்த விசுவாசத்தை அழிக்கும்படியாக காணப்பட்ட அந்த மனிதன் அதை கட்டுகிறவனாய் மாறிப்போனான். How is it possible?
அது எப்படி முடிந்தது? Because he puts his spirit in him. அவனுக்குள்ளாக தம்முடைய ஆவியை வைத்திருக்கிறார். He is being guided and strengthened by the Spirit of God. அவனுடைய வாழ்க்கையில் அவன் தேவ ஆவியினால பலப்படுத்துகிறவனாக வழிநடத்தப்படுகிறவனாய் காணப்படுகிறான். He is no more the old man. அவன் மறுபடியும் அந்த பழைய மனிதன் அல்ல. How beautifully Ephesians says, எபேசியருக்கு நிருபத்தில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. When God calls a person, தேவன் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது, what a marvelous way by which he works. எவ்வளவு அழகாக தேவன் தாமே செயல்படுகிறவராக இருக்கிறார். Yes, dear people, he is a great God. அவர் மிகப்பெரிய ஒரு தேவன். 13th verse, Ephesians 1:13. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனம். In whom he also trusted, after that he heard the word of God, word of the truth, the gospel of your salvation, in whom also after that he believed, you were sealed with the Holy Spirit of promise. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். When the gospel was preached, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பொழுது, when so many people were there, அநேக மக்கள் இருந்த பொழுது, God encounters a few people or even one person. தேவன் ஒரு சிலரோடு அல்லது ஒரு மனிதனோடு கூட இருக்கலாம். God encounters, தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். There comes a work in which God does wonderfully in putting forth the Spirit of God in them. அவர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரை தேவன் வைத்து, He makes them willing to follow God. தேவனை பின்பற்றும்படியான விருப்பத்தை அவர்களுக்குள்ளாக தேவன் கொடுக்கிறார். It was completely a strange thing to them. அவர்களுக்கு இது ஒரு அந்நிய காரியமாகவே இருந்த ஒரு காரியம். Dear people, when I think of my own life, என் வாழ்க்கையை நான் சிந்திக்கும் பொழுது, unless God would have called me, I would have never come. தேவன் என்னை அழைக்காமல் இருந்திருப்பாரானால் நான் வந்திருக்க மாட்டேன். Because probably you may not know me. உங்களை எனக்கு தெரியும், என்ன உங்களுக்கு தெரியாது. But I knew what I was. நான் என்னவாக இருந்தேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். It was absolutely the work of the God Himself in my life that made me to be willing to follow Him. இது உண்மையாலுமே தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். நான் அவரை பின்பற்ற முடியாத என்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்ட செயல்பாடு. How is it possible? இது எப்படி முடிகிறது? Because God has put His Spirit in a person in whom He has chosen. அவளை அழைத்த மக்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய ஆவியை வைக்கிறார். It is true, even in Ephesians we read, He has chosen before the very foundation of the world. உலகம் உண்டாருக்கு முன்பாகவே அவர்களை இந்த உலகத்தில் தேவன் நியமித்திருக்கிறார். But in a certain period of time, God calls them. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேளையில் தேவன் அவர்களை அழைக்கிறார். They yield and surrender to God. அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முற்றிலுமாக தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். When so many so-called Christians were not able to follow God fully, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளப்படுகிறவர்கள் தேவனை உண்மையான விதத்தில் பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில், probably God calls some heathen. தேவன் தாமே அவிதமான சில பிரஜாதி மக்களை அழைத்து, He makes them witnesses. அவர்களை சாட்சியாக்குகிறார். Is it not this is something tremendous? இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? So they are sealed by the Spirit of God. அவள் தேவ ஆவியினாலே அவர்கள் அவிதமாக முத்திரையிடப்படுகிறார்கள்.
there is a personal relationship which is being developed in their lives. அவங்க வாழ்க்கையில் தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தனிப்பட்ட உறவு எழும்புகிறது. God says, I know them. அவர்களை அறிந்திருக்கிறேன். In John's Gospel he said, I know them and they know me. அவர்களை நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள். Their life is centered on one thing, and that is God. அவருடைய வாழ்க்கையானது ஒரே ஒரு காரியத்தை மையமாக கொண்டிருக்கிறது, அது தேவன். The Spirit of God works in them in such a way to realize them that they were sinful before God. பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளாக அவ்வளோ ஆச்சரியமாக கிரியை செய்கிறார். எவ்விதமாக அவர்கள் தங்களுடைய பாவத்தன்மை உணர்கிறார்கள். They understood their own sinfulness. தங்களுடைய பாவத்தன்மையை உணர்கிறார்கள். God puts the spirit of repentance in them. அவர்களுக்குள்ளாக மனந்திரும்பலின் ஆவியை கொடுக்கிறார். They are able to repent of their sins. உடைய வாழ்க்கையில் அவிதமாக தங்களுடைய பாவங்களுக்காக மனந்திரும்ப முடிகிறது. There is a great transformation in their lives. அவங்க வாழ்க்கையில் ஒரு மகத்துவமான ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. Is it not? These are all the things which God alone could do. தேவன் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்கள் இவைகள் அல்லவா? Yes, there is no turning back. மறுபடியும் திரும்பி பார்க்கிற ஒரு காரியம் அல்ல. They praise God because they know God, that He works everything on His behalf. அவனுடைய நிமித்தமாக தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களால் தேவனை துதிக்க முடிகிறது. Whether ups or downs, உயர்வோ தாழ்வோ, when people are despising them, ஒரு மக்கள் அவர்களை புறக்கணிக்கலாம். When the people say that this fellow is completely going out of way, இந்த மனிதன் வித்தியாசமான ஒரு வழியில் போயிட்டுருக்கிறார். When the world is seeking after all the things of the world, இந்த உலகத்தின் காரியங்களை நோக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது, then their priorities of the world, உலகத்தினுடைய காரியங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கும் பொழுது, the money, பணம், the name and fame, புகழ், பெயர்ச்சி, and so many things of this world, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, his desire is nothing but God. அவருடைய வாஞ்சை தேவன் மாத்திரமே. Is it possible that a man could really be transformed to that extent? ஒரு மனிதன் அந்த அளவுக்கு மாற்றப்பட முடியுமா? They are the chosen people because it is God who works in them. அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவன் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார். That's why in Romans we read. அதனால தான் ரோமனில் நாம் அதிகமாக வாசிக்கிறோம். Romans 8th chapter, ரோமருக்கு 8வது அதிகாரத்தில் விதமாக நாம் வாசிக்கிறோம். Dear people, the work of God which is begun in a person is being continued. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கிரியானது ஆரம்பிக்கிறது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது. It's a beautiful thing that God not only has started, ஆரம்பித்தது மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில் தேவன் தொடர்ந்து செயல்படுகிறவராக இருக்கிறார். 30th verse, 30வது வசனம். Moreover, whom He did predestinate, them He also called. And whom He called, them He also justified. And whom He justified, them He also glorified. It's absolutely God, God, God. இது தேவனே செய்யும்படியான ஒரு காரியம். It is absolutely God. தேவன் அழகாக செய்கிறார். It is done beautifully in such a way that the person also cooperates, not with his strength, but with the help of the Holy Spirit. ஆண்டவர் எவ்வளவு அழகாக இதை செய்கிறார்னா, அவருடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் ஆண்டவர் அழகாக செய்கிறார். ஆனால் அவன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இவைகளெல்லாம் தானாக செய்வதைப் போல அமைத்து செயல்படுகிறார்.
It's a beautiful thing. இது அழகான ஒரு காரியம். And not only that, he knows why God has called him. தன்னை ஏன் தேவன் அழைத்தார் என்பதை அறிந்திருக்கிறார். He knows why God justified him by his death on the cross. சிலுவையில் மரித்த நிமித்தமாக தேவன் தன்னை ஏன் நீதிமானாக்கினார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். He knows why God is sanctifying him every day. தேவன் ஒவ்வொரு நாளும் அவனை ஏன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்திருக்கிறான். He knows the end of it. அதனுடைய முடிவை அவன் அறிந்திருக்கிறான். That God will surely, அதாவது தேவன் நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். And moreover, probably these things may be very much contrary to the standard of Christians of today. நான் இன்னைக்கு சொல்கிற ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த மக்களுடைய அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாய் காணப்படலாம். Why not? Even your life may be contrary to what I say today. ஒருவனுடைய சொந்த வாழ்க்கை கூட வித்தியாசமானதாய் காணப்படலாம். But there is a goal why God has chosen him. தேவன் அவனை அழைத்தனுடைய ஒரு நோக்கம், not only just to glorify, மகிமைப்படுத்தும்படியாக மாத்திரமல்ல, he wants to work in him of such a beautiful thing. இவ்வளவு அழகான ஒரு காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவர் செய்யும்படியாக தொடர்ந்து செயல்படுகிறார். What is that? அது என்ன? Romans 8th chapter, ரோமருக்கு எழுதின 8வது அதிகாரம் 29th verse, 29வது வசனம். For whom he did foreknew, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். He works in them daily. அவர்களுக்குள்ளாக தேவன் கிரியை செய்கிறார். In such a way he is becoming like Jesus. இயேசுவை போல் அவன் மாறுகிற ஒரு வாழ்க்கை. God has chosen them that he wants to shape them to be in the likeness of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் அவர்களை உருவாக்கும்படியாகவே தேவன் அவருடைய வாழ்க்கையை தெரிந்தெடுத்து செயல்படுத்துகிறார். Is a handpiece with which God works with his own hands. தன்னுடைய சொந்த கைகளினாலே அவர்களை உருவாக்குகிறார். I will be their God and they will be my people. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள். Psalm 69:30, 69:30. I will praise the name of God with a song and will magnify him with thanksgiving. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். I will praise him by my praises. I will glorify him. அவரை நான் மகிமைப்படுத்துவேன். When I am in trouble, நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, I will not grumble. நான் முறுமுறுக்க மாட்டேன். I will not find fault with others. மற்றவர்களை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். I will not blame the circumstances. சூழ்நிலைகளை நான் குற்றம் சாட்ட மாட்டேன். I will tell Lord, I thank you because it is being allowed by you. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று கேட்டால் இது உம்மால் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. It is with your purpose you have done this. இதை ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறேன். However the difficult situation may be, அது என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, whatever may be the thing, எதுவாக இருந்தாலும் சரி, even sickness or want of
financial problems, in whatever the thing, எதுவாக இருந்தாலும் சரி, he will be a person who is different from all the rest of the people. மற்ற எல்லாரோட விட அவன் வித்தியாசமாக காணப்படுவான். even from his own family member, அவருடைய குடும்ப நபரில் கூட. என்ன கேட்டால், he will glorify God in the difficult situations. கஷ்டமான வேளைகளில் தேவனை துதிப்பான். Psalm 50:23, சங்கீதம் 50:23, who say offereth praise glorifieth me, unto him that ordereth his conversation aright will I show the salvation of God. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செம்மைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். What a beautiful verse it is, இல்ல? How wonderful it is. Whoso offereth praise glorifieth me. ஸ்தோத்திர பலியிடுகிறவன், Lord, I praise thee at all times. ஆண்டவரே, உம்மை எல்லா வேளைகளிலும் நான் துதிப்பேன். The people of Israel, when God has done great things for them, இஸ்ரவேல் மக்கள் தேவன் அவர்களுக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்த பொழுது, they were dissatisfied people, திருப்தி இல்லாத மக்கள். They were not able to see the hand of God and praise him. ஆண்டவருடைய கரத்தை பார்த்து அவர்களால் துதிக்க முடியல. They started grumbling, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். How many times you are grumbling, my dear friend? என்னுடைய அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை முறுமுறுக்கிற? When things are all right, you seems to be a very good religious person. காரியங்களெல்லாம் நல்லா நடக்கும்போது ஒரு நல்ல ஆவிக்குரிய நபரை போல காணப்படுகிறாய். But when things go contrary, சூழ்நிலை மாறும் பொழுது, you start grumbling, முறுமுறுக்கிற. You start blaming others, மற்றவர்களை நீ குற்றம் சாட்டுகிற. You are a person who is a trouble creator. பிரச்சனையை உருவாக்குற நபராய் நீ காணப்படுகிறாய். But a chosen person of God will always praise God. ஆனால் தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் உடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பான். Very beautifully Psalm 50:23 portrays the later part of it. இந்த சங்கீதம் 50:23 தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். And to him that ordereth his conversation aright will I show the salvation of God. God will reveal his wonderful way of salvation. அவருடைய வாழ்க்கையில் விடுதலையின் காரியத்தை ஆண்டவர் அழகாக செய்வார். God wants to save you. தேவன் உன்னை உருவாக்க விரும்புகிறார். Dear people, there is no greater thing in the world than the troubles that will shape a person. இந்த உலகத்தில் பாடுகள் கஷ்டங்களை போல ஒரு மனிதனை உருவாக்குவது எதுவுமே கிடையாது. But you always want when everything goes, we always happy. எல்லாம் நல்லா இருக்குமா, சந்தோஷமாக இருக்கிற. But something small click, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, how quickly we are upset, எவ்வளோ சோர்ந்து போயிடுறோம். But a child of God, ஒரு தேவாவிய தேவனுடைய பிள்ளை, he will be always be joyful. In Psalm 106:1-5, சங்கீதம் 106:1-5 முடிய, praise the Lord, or give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், he is a good God. A chosen person will always say, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லுவான், Lord, you are a good God. ஆண்டவரே, நீர் நல்லவர். You are a God who will never leave me.
என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. All through this life you have been my companion. என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக நீரே என்னுடைய வாழ்க்கையினுடைய துணையாக இருந்திருக்கிறீர். So I know you will never leave me. ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். So even in this situation, இந்த சூழ்நிலையிலும் I will praise thee, O God. ஆண்டவரே, நான் உம்மை துதிப்பேன். Second verse, இரண்டாவது வசனம், who can utter the mighty acts of the Lord, who can show forth all his praise. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தக்கவன் யார்? I tell you dear people, for a Christian, ஒரு கிறிஸ்தவனுக்கு there is no need to see his outside, வெளியே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. when he sees his own life, வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே he could understand the mighty acts of God in his own life. ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் செய்திருக்கிற மகிமையான செய்கைகளை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். he will appreciate it. அது அவன் இருதயத்தில் அதை மேன்மை பாராட்டுவான். அது மாத்திரமல்ல, he will show forth all his praise. அவருடைய துதியை அவன் தாமே வெளிப்படுத்துகிறவனாய் காணப்படுவான். Dear people, fourth verse, கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு. Remember me, O Lord, with the favor that thou bearest unto thy people. Dear people, God has got a special interest of his people. தம்முடைய மக்களை குறித்து தேவன் ஒரு விசேஷித்த ஆர்வத்தை கொண்டிருக்கிறார். Has got a special keen in looking after them, in serving them, in saving them, in protecting them, in guiding them. அவருடைய வாழ்க்கையில் அவளை பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி காத்து கொள்ளுகிற அருமையான காரியத்தை I will set my eye upon them. அவர்கள் பேரில் என்னுடைய கண்களை வைத்து கர்த்தாவே, நீ தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு when I see how God brings them out from the valley of despair, சோர்ந்து போன நிலையில் அவர்களை எப்படி உயர்த்துகிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து. Oh, what a wonderful thing. I will rejoice with the favor that thou bearest unto thy people. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறாருங்கிறத மற்ற ஜனங்கள் பார்ப்பார்களாம். Other people will see how God is working in this person. Dear people, this is the Christian life. இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the true color of his chosen people. அவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அடையாளம் அதுதாங்க. அவங்க வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் சமாதானம் இருக்கிறது? How could they have peace and joy? Turn with me Philippians 4. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6th verse. Be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். They know how to make it known to God with prayer and thanksgiving. I met a man last week or the last week before, and his reply for a thing was so negative.
அந்த காரியத்துக்கு அவர் அளித்த பதில் ரொம்ப சோர்வுரைய பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருந்தது. பட் ஐ வாஸ் நாட் டிஸ்கரேஜ், சோர்ந்து போல, பிகாஸ் லார்ட், ஈவன் இன் திஸ் யுவர் ஹேண்ட் இஸ் ஆப்ரேட்டிங். ஆண்டவரே, இதுலேயும் உம்முடைய கரம் இருக்கிறது. அஃப்கோர்ஸ் those people are the people who are with so much of money, lakhs and crores, கோடி லட்சக்கணக்கான. But I praise God because every plan was to be thwarted. If it is so, ஒருவேளை அந்த மனுஷன் அப்படி சொன்னபடியாக அந்த காரியத்தை செய்து விடுவான், எல்லா திட்டமுமே மாறி போய்விடும். But I praise God. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். Yesterday I met him and he was so moved and he said, he apologized. நேற்று சந்தித்த பொழுது அதிகமாக அவர் அதற்கு மன்னிப்பு கேட்டு விதமாக he spoke to me, என்னிடத்தில் பேசினார். Dear people, God works on his people, on behalf of his people. அவருடைய மக்களின் பட்சமாக தேவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். What a marvelous God he is. என்ன ஒரு அருமையான தேவன். Be careful for nothing but in everything by prayer and supplication. With thanksgiving, let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். These are all the people who are chosen of God. They know how to handle the problem. பிரச்சனைகளை எப்படி கையாளுவது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். That is why, அதனால தான் 7th verse, and the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Yeah, people, because God is their priority. என்ன அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் தான் முதல். நாட் ஈவன் ஹிஸ் ஓன் ஃபேமிலி, சொந்த குடும்பம் கூட இல்லை. நாட் ஈவன் ஹிஸ் வைஃப் ஆர் சில்ட்ரன், மனைவி பிள்ளைகள் எல்லாம் இல்லை. ஹிஸ் ப்ரையாரிட்டி இஸ் ஒன்லி காட். தேவன் மாத்திரமே முக்கியமாக வைத்து வாழுகிற வாழ்க்கை. யூ மே ஆஸ்க், இஸ் இட் பாசிபிள் இன் திஸ் வேர்ல்ட்? இது முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் எனி பர்சன் ஆஃப் ஹிஸ் ஓன். தன்னுடைய சொந்த முயற்சினால் முடியாது. But it is God who works behind everything. எல்லாவற்றின் பின்னால் தேவன் கிரியை செய்கிறார். It is through His Spirit He works in them. அவர்களுக்குள்ளாக தமது ஆவியானவரை கொண்டு செயல்படுகிறவராக இருக்கிறார். Probably you may think it is not possible for us when we live in this world. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இது சாத்தியக்கூறு இல்லைன்னு சொல்லலாம். But I believe God's word. ஆண்டுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். But the Bible says I accept it. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நான் விசுவாசிக்கிறேன். Because the Bible says they will be my people and I will be their God. நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்களின் ஜனமாக இருப்பார்கள். This is salvation. இதுதான் ரட்சிப்பு. This is the one in which you bring forth the glory of God. இதுவே வாழ்க்கையில் ஆண்டுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய பிள்ளைகள், God's children who are chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழுவார்கள். They will this life. Otherwise, இல்லைன்னா they may have a name. Many people, they have a name, ஒரு பெயர் இருக்கலாம். They may have think that they are Christians, கிறிஸ்துவர்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். But dear people, your life must be akin to the life of His children.
உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேட்டதாக இருக்க வேண்டும். Just examine, ஆராய்ந்து பார். Because you are laboring for this world. இந்த உலகத்துக்காக வாழற. You try to spend every ounce of energy for the world. உலகத்துக்காக நீ ஒவ்வொரு ounce பலத்தையும் செலவிடுற. A priority is the world. உலகமே உனக்கு பிரதானமாக இருக்கிறது. But of course you say that you believe God. தேவனை நம்புறேன்னு சொல்ற. God has been so kind to you in many things. தேவன் உனக்கு எத்தனையோ காரியங்களில் இரக்கமுள்ளவராக இருந்திருக்கிறார். But you are not kind to God. தேவனுக்கு நீ இரக்கமுள்ளவரா இல்லை. Because you don't want to commit your life to God. ஏன்னா ஆண்டவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க நீ விரும்பலை. Truly speaking, your priority is not God. உண்மையாக சொல்ல போனால் தேவன் வாழ்க்கையில் முதலாவது இல்லை. But those who are chosen of the Lord, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, not even a single person will be left out. ஒரு மனுஷன் கூட விட்டு போக மாட்டான். அதான் இயேசு சொன்னார், கேட்டின் மகன் கெட்டு போனேன் அல்லாமல் வேறொருவனையும் ஆண்டவரை நான் இழந்து விடலை. I have not lost even a single person. But except the son of prediction. கேட்டின் மகன் தான். அதனால இந்த உலகத்தில் God has chosen the number of people before the foundation of the world. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட மக்களை தெரிந்து கொண்டு Jesus came into the world to die for them. அவர்களுக்காக இந்த உலகத்தில் இயேசு மரித்தார். This is the Bible. வேதம் சொல்லுது. Jesus said, I don't pray for the world. உலகத்துக்காக நான் ஜெபிக்கலை. பிதாவே, நீ தெரிந்தெடுத்து கொடுத்தவர்களுக்காக என்னை நான் வெளிப்படுத்தினேன். I revealed them to the people whom you have chosen. Read John 17. Probably this may appear to be contradicting all your regular way of thinking. உன்னுடைய எல்லா யோசனைகளுக்கு இது வித்தியாசமாக இருக்கலாம். But Bible is very clear. அவருடைய பெயர் இயேசு என்று அழைவேனா, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். He'll save their people from sin, not all the people. So, one thing, whom God has chosen, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாருமே, they will live victoriously in this world. இந்த உலகத்தில் வெற்றியாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள். Amongst all the things of this world, இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்கள் மத்தியில், they will triumph over all circumstances and all the battles of the life. வாழ்க்கையுடைய எல்லா யுத்தம், போராட்டம் எல்லாவற்றில் வெற்றி சிறக்களை காணப்படுவார்கள். Probably this is the time for you to commit to God, to examine yourself. ஒருவேளை இந்த நேரம் உடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணி. நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை ஒப்புக்கொடு. Because all through this life you have been serving for the world. வாழ்க்கை முழுதுமாக உலகத்துக்காக நீ வாழ்ந்துட்ட, வாழ போற. But a time will come, you won't take even a single French of all the labors of your life, throughout your life. வாழ்க்கையினுடைய எல்லா காலமாக வாழ்ந்து சம்பாதித்து செஞ்ச எல்லா காரியங்களுடைய ஒரு துரும்பு கூட நீ எடுத்து பார்ப்பா. அதில் is it not foolishness? இது மதியம் இல்லை. When God has promised so much of peace and joy, அவ்வளோ சந்தோஷ சமாதானத்தை வாக்கு பண்ணப்பட்டிருக்கும் பொழுது, why you are still lingering in your sin and way of obedience? ஏன் உன் பாவத்தில் கீழ்ப்படியாமல் இன்னும் போயிட்டுருக்கிற? Come to God. தேவனிடத்தில் வா. Let's pray. ஜெபிப்போம். Father, your children will never be lost. உம்முடைய பிள்ளைகள் ஒரு காலம் இழக்கப்பட்டு போக மாட்டார்கள். You have a great goal and purpose with which you are shaping them. அவர்களை உருவாக்குவதில் ஒரு குறிப்பிட்ட மேலான நோக்கம், கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மாற்றும்படிக்கு, in order to bring them into the likeness of Jesus. Humble like Jesus, இயேசுவை போல தாழ்மை. Who committed himself completely to the Father. பிதாவுக்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்த வாழ்க்கை. Thank you for the Spirit of God who triumphantly works in a fallen man.
ஒரு விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றிகரமாக நீ செய்வதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. I praise thee, O God. Even in this valley of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் I will praise thee. உம்மை நான் துதிக்கிறேன். What a triumph cry is the chosen people's cry. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய கதறல் எவ்வளோ ஒரு வெற்றியானதாக இருக்கிறது இந்த சத்தம். தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidElango100@gmail.com. நன்றி.